2026 தேர்தல் அதிமுகவிற்கு அடிக்கும் அதிர்ஷ்டம். நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 2026 சட்டமன்றத்தில் என்பதற்கு இன்னும் சில மாத காலங்கள் தான் இருக்கிறது. அதற்குள்ளாகவே ஒவ்வொரு கட்சிகளுமே பார்த்தீங்க அப்படின்னா அதற்குரிய அரசியலுக்குரிய வேலைப்பாடுகள், அதாவது தீவிர பிரச்சாரம், அதே போல கூட்டணி பேச்சுவார்த்தை, தொகுதி பங்கீடு, வேட்பாளர் தேர்வு என அனைத்து கட்சிகளுமே தற்சமயம் வரைக்கும் அதற்குரிய வேலைப்பாடுகளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. திமுகவும் அது எடப்பாடி பழனிசாமியும் சூறாவளி சுற்றுப்பயணம், கூட்டணி பற்றின பேச்சுவார்த்தை, தொகுதி பங்கீடு என விதமான வேலைப்பாடுகளையும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் 2026 சட்டமன்றத்தில் என்பது அனைத்து கட்சிகளுக்குமே முக்கியமான தேர்தல். அடுத்த 5 ஆண்டுகள் ஆட்சியை பிடித்து ஆட்சியை ஒழித்து கட்டியே ஆக வேண்டும் என்பது திமுகவுடைய நினைப்பாக இருக்கிறது. அதே போல திமுகவை எப்படியாவது இந்த ஆட்சியை விட்டு வெளியேற்றி விட்டு அதிமுகவுடைய ஆட்சி அடுத்த 5 ஆண்டுகளுக்கு கொண்டு வர வேண்டும். அதிமுகவை கண்டிப்பாக அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்ல வேண்டும் என்றால் இந்த வெற்றி என்பது மிக மிக ஒரு முக்கியமான வெற்றியாக பார்க்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்று சூறாவளி சுற்றுப்பயணத்தையும் ஆரம்பித்திருந்தார் அப்படிங்கிற தகவல் நம்ம அனைவருக்குமே தெரியும். அதிமுகவிலே சின்ன சின்ன உள்கட்சி பிரச்சனை என்பது இருக்கிறது. அந்த உள்கட்சி பிரச்சனைகள் புறம் நாளடைவிலே சரியாகிவிடும். அப்படி உள்கட்சி பிரச்சனை ஆரம்பிக்கக்கூடிய சூழலிலும் எடப்பாடி பழனிசாமிக்கு தான் ஆதரவு என்பது அதிகமாக இருக்கிறது. இப்ப 2026 சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் அதிமுகவிற்கு அமோகமான ஆதரவு என்பது இருக்கிறது. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் 2026 சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய ஒரு வெற்றி வாய்ப்பை பெறக்கூடிய ஒரு கட்சியாகும். 2026ஆம் ஆண்டு எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்ட காற்று என்பது அடிக்க போகிறது அப்படின்னு சொல்லி நமது எடப்பாடி பழனிசாமி இருக்கக்கூடிய அஸ்தான ஒரு ஜோதிடர் சொல்லியிருப்பதாக செய்திகள் என்பது வெளியாகி இருக்கிறது. அதிமுகவை பொறுத்த வரைக்குமே, அதாவது நமது தமிழகத்துடைய எதிர்க்கட்சி தலைவரும் அதே போல அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மிக விரைவாகவே வரக்கூடிய நாட்கள்லே பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக முதல்வர் பதவியில் அமரக்கூடிய வாய்ப்பு என்பது அதிகமாகவே இருக்கிறது. அவருக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்ட காற்று அடிக்கப் போகிறது. அது மட்டுமல்லாமல் மக்களுடைய பேராதரவும் கண்டிப்பாக அதிமுகவிற்கும் அதுவும் எடப்பாடி பழனிசாமிக்கு கிடைக்க போகிறது அப்படிங்கிற மாதிரி தகவலாம் எடப்பாடி பழனிசாமியுடைய ஜோதிடர் ஒருவர் சொல்லி இருப்பதாகவும், அதே போல எடப்பாடி பழனிசாமியுடைய ராசி நட்சத்திரத்தை பார்த்து சொல்லி இருப்பதாக செய்திகள் என்பது இணையதளங்களிலே மிக வேகமாக பரவி கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக இப்ப வரைக்கும் நடக்கக்கூடிய இந்த 4.5 ஆண்டுகளுக்கு மேலாக திமுக ஆட்சியை பற்றி நம்ம அனைவருக்கும் தெரியும். ஏன் கிட்னி திருட்டு கூட சமீபத்திலே ஒரு மருத்துவமனை நடந்தது. அந்த மருத்துவமனை இன்று வரைக்கும் செயல்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. அந்த மருத்துவமனை நடத்தக்கூடிய நபர் திமுகவுடைய எம்எல்ஏ. அந்த நபருக்கு எதிராக வழக்கு என்பது தொடுக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு ஸ்டே ஆர்டர் வாங்குவதற்கு உச்சநீதிமன்றத்தை நாடி இருக்கிறது திமுக. இந்த மாதிரி விஷயங்களை பூரா மக்கள் பூரா பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள் அப்படின்னே கூட சொல்லலாம். எது எப்படி இருந்தாலும் 2026 சட்டமன்றத்தில் என்பது அதிமுகவிற்கு மிகப்பெரிய அதிர்ஷ்ட காட்டாகத்தான் மாறப்போகிறது அப்படின்னே கூட சொல்லலாம். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க.